நண்பர்களுக்கு காலை வணக்கம். ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி ஒரு விஷயம் முகப்புத்தகத்தில் படித்தது. ஒரு இளைஞன் அவருக்கு கொலம்பியாவில் அமெரிக்க நாட்டில் இருக்கிற கொலம்பியாவில் வேலை கிடைக்குது. அங்கே போய் செட்டில் ஆகிறாரு. இங்கே அவருடைய தாய் தந்தை மட்டும் இருக்கிறாங்க இந்தியாவில். கொஞ்ச நாளில் தாய் மட்டும் இறந்து போகிறாங்க, தந்தை தனியாக இருக்கார். இந்த பையன் அவர் அங்கே கூப்பிட்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இவர் ஒத்துக்கலை. இல்லை, நான் இந்தியாவை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பல முயற்சிகளுக்கு பிறகு அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு கொலம்பியாவுக்கு. அங்கே போனால் வழக்கம் போல் மகன் அலுவலகத்துக்கு போயிடுவாங்க. இவர் வீட்டில் தனியாக தான் இருப்பார். ரொம்ப ஒரு வெறுப்பாக இருக்குது. ரொம்ப நான் ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு மகன்கிட்ட சரியாக பேச மாட்டார். ரொம்ப எரிச்சலாவார். ரொம்ப ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருந்துக்கார். அப்போது ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அந்த மகன் சொல்கிறாரு, அப்பா, இன்றைக்கி நம்ம ஒருத்தரை சந்திக்க போகிறோம், ஒரு முக்கியமான ஆள், நீங்கள் வரணும் அப்படின்னு. நான் யாரையெல்லாம் சந்திக்க வரமாட்டேன், நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வரணும். இங்கே எவ்வளோ தூரம் போகணும், எங்கே போகணும் அப்படின்றாரு. அங்கேருந்து அட்லாண்டா ஒரு 220 மைல் இருக்குது, அங்கே தான் போகணும் அப்படின்றார். அவ்வளோ தூரம்லாம் என்னால் வர முடியாது, இல்லை காரில் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூப்பிட்டு போகிறார். அங்கே போய் பார்த்தா அந்த தந்தையினுடைய பழைய பள்ளிக்கூட நண்பர், அவர் கூட படித்தவர், அவருடைய வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நண்பருடைய மகனும் இவருடைய மகனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா படித்தவங்க. அவருக்கு அந்த இடத்துல அட்லாண்டாவில் வேலை கிடச்சி வந்திருக்காரு. அதனால் அவருடைய அப்பா அம்மாவையும் கூட கூப்பிட்டு வந்திருக்காரு. இவரை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஊர் ஆள், நம்ம கூட படித்த ஒருத்தர் இங்கே வந்துட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய நடவடிக்கைகளெல்லாம் பயங்கர மாற்றம். நம்ம மகன் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம அப்பா இப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். மகன் கூட ரொம்ப இதுவாக பேசுகிறாரு. என்ன தான் 220 மைல் தாண்டி போகணும் பார்க்கணும் அப்படின்னாலுமே நம் நண்பன் இங்கே இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணமே பார்த்திங்கன்னா அந்த பெரியவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வாழ்க்கையில் கொடுத்துருக்கு. அப்படின்னா நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிங்க. நட்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வயசை குறைச்சிருதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உணரலாம். எல்லாருமே நம்மளோட பழைய நண்பர்கள், நமக்கு பிடித்த நண்பர்கள், இவங்க கூட பேசும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம வயசு குறையிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். நமக்கு என்ன தான் 70-80 வயசு ஆகிட்டா கூட நம்மளுடைய பழைய நண்பன் கூட பேசும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏதோ 20 வயசு 10 வயசுக்கு போயிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு நட்பை, வயதை குறைக்கின்ற சக்தியே அந்த நட்புக்கு இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு உறவு, ஆண்டவனுக்கு கிடைக்காத உறவுன்னு சொல்லி ஒரு இதில் சொல்லுவாங்க. திருக்குறளில் பார்த்திங்கன்னா இந்த நட்புக்கு மட்டுமே 5 அதிகாரங்கள் வச்சுருக்காரு. தாய்மைக்கு ஒரு அதிகாரம் கூட இல்லை. நான் அது அடிக்கடி வியந்து சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் நட்புன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு 5 அதிகாரம் வச்சுருக்காரு. அவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்குறாரு. நட்பு, நட்பாராய்தல், பழமை, கூடா நட்பு, தீ நட்பு அப்படின்னு 5 அதிகாரம் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா ஒரு நண்பன் மட்டும் சரியாக அமைந்துட்டான்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். அதே மாதிரி நம்ம யாருக்காவது மிக மிக நல்ல நண்பனாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். அதனால் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உறவு தான் நட்பு. அதில் முதல் அதிகாரம், அதாவது நட்புன்ற அதிகாரத்தில் ஒரு குறளில் சொல்கிறாரு, புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும். அதாவது எப்போ பார்த்தாலும் சந்தித்து பயங்கரமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே ஆர்ப்பாட்டமாக ஜாலியாக இருந்துக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு அப்படி தான் இருக்கணும்னு அவசியமே இல்லையா. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். அந்த மாதிரி அடிக்கடி கட்டி பிடிச்சிட்டு விளையாடுறதோ இல்லைன்னா அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ தேவையே இல்லை. உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும். ஒரு நல்ல நட்பு எப்படி இருக்குமா, நம்மளுடைய மனசு அதை நினச்சாலே அந்த நட்பு என்ன என்ன நடக்கணுமோ அங்கே நடந்துருமா. அவ்வளவு நெருங்கின நட்பு, அவ்வளவு நல்ல நட்பு வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்போ அந்த பெரியவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு 200 மைல் அடிக்கடி போய் அவருடைய நட்பை பார்த்துட்ருக்க முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு தெம்பு, இங்கே நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கார், நம்ம நண்பன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தெம்பே அவருக்கு வாழ்க்கையில்
இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதனால் நம்ம ஒரு நல்ல நண்பனாக இருப்போம், ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்போம். நட்புங்கிறது உண்மையில் அவ்வளோ முக்கியமானது வாழ்க்கைக்கு. இன்றைக்கி உலக நட்பு தினம். அதனால் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும். நாளைக்கு வேறு ஒரு குரல் மூலமாக சந்திக்கலாம். நன்றி. உங்கள் நண்பன் ஸ்ரீதரன்.